சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க. குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அம்மா புவனேஸ்வரி அம்மா விநாயகர் துதி பாடுங்க. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, எந்தி நிலம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகன்கனே ஞான கொழுந்தனே, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். இல்லதாம்மா நாலு துதி பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பூவியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி, வாடி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊர திரு தாள் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. சிவாய நம. திருவடி வணக்கம். அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. வாருங்களம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்மா. திருவடி வணக்கம்மா. சிவசங்கரியம்மா திருவடி வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். ஒப்பில்லாத தில்லையில் திருக்கூத்தியற்றும் நடராஜ பெருமானின் திருவருளினால் தெய்வ சேக்கிழார் பெருமான் இயற்றி அருளிய களரிற்றறிவார் நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று சென்ற வாரம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்றத ஒரு முன்னோட்டமாக பார்ப்பது சிறப்பாக இருக்கும். பறவையார் மிக சிறப்பாக விருந்தோம்பல் கடனை முடிக்கின்றார். அரசருடன் வந்த பரிசனங்களுக்கும் மிக சிறப்பாக தூய விருந்தின் கடன் முடித்தார். முடித்தவுடன் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாகேஸ்வர பூஜை அதோட முடியல. இந்த விருந்து உபச்சாரத்துக்கு அடுத்த உபச்சாரம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திருமேனியில பூசிக்கிறதுக்கு கையில பூசிக்கிறதுக்காக அந்த பன்னீர் ஓட சேர்ந்து இழைத்த அந்த சந்தன குழம்பு, சந்தன கலவை, அதோட சேர்த்து பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, இதெல்லாம் சேர்ந்த அந்த நறுமண கலவை பூசுவதற்கு பெண்கள் சரியான அளவுல அமைத்து கொடுக்க அதனை பறவையார் எடுத்து கொடுக்குறாங்க, உடல்ல பூசிக்கிறாங்க. அடுத்தது திருமேனியில பூசணும் அப்படின்றதுக்காக மான்மத சாந்து அப்படின்றது ஒரு வாசனை பொருள், அதை கொடுக்குறாங்க. அடுத்தது மலர் மாலைகள், புதிதாக மலர்ந்த மலர் மாலைகள் அதை கொடுக்குறாங்க அணியறதுக்கு. அணிய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாம்பூலம் கொடுக்குறாங்க. அதான் அடைக்காய் அமுதுன்னு சொன்னோம். இந்த அடைனா வெற்றிலை, அதுல போடுற பாக்கு காய், அந்த அடைக்காய் அமுது கொடுக்குறாங்க.
அந்த அடக்காய் அமுது சும்மா கொடுக்கல, அது என்னென்ன சேர்த்து கொடுக்குறாங்க, என்னென்ன பொருட்கள் அங்க கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பஞ்சவாசம் அப்படின்ற ஒரு வாசனை பொருளை சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த பஞ்சவாசம் அப்படின்ற அந்த 5 நறுமண பொருட்கள் போன வகுப்புலயே பார்த்தோம். அந்த நறுமண பொருட்களை சேர்த்து தாம்பூலத்தை படைக்கிறாங்க. படைச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பரிசனங்கள் எல்லாரும் உண்டதுக்கு அப்புறம் திருநீற்றை தொழுது அணிகின்றார்கள். எப்பவுமே நான் முதலே போன வகுப்புல சொன்னது போல திருநீற்றை திரு 5 எழுத்து ஓதிதான் அணிய வேண்டும். அதுதான் சிறப்பாக இருக்கும். 11:10 சரிங்களா, முடிச்சிடலாமா? அது நன்றிம்மா. அப்ப என்ன பண்ணா திருநீற்றை தூய திருநீர்னு சொல்றாங்க. அதுவும் ஏன்னா இறைவன் பூசுகின்ற திருநீரு. அந்த தூய திருநீற்றை திருமுடியில வாங்கி தொழுது அணிந்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமி திருவடியை தொழுது திருநீற்றை தொழுது அணிந்து கொள்கின்றார்கள் அடியார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அணிந்து கொண்ட இந்த களரிட்டு அறிவார் நாயனார் தானா தொண்டராக இறைவனுக்கு தொண்டராகிய பயனை அடைந்தார் அப்படின்றாங்க. இறைவனுக்கு தொண்டரானதால இறைவனுக்கு நிறைய சேவை செய்ய முடிஞ்சது. இப்ப சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நட்பு கொண்டதுனால அவருக்கு மிகப்பெரிய புண்ணியம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் பெருமாள் சொல்றாரு. அத்தகைய புனிதனாராகிய நம்பி ஆரூரை சேரமா பெருமாள் நாயனார் வணங்குறாரு. இவர் வணங்கின உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் எதிர் வணங்குறார். அடியார்களோட பண்பு அதுதானே. மற்ற அடியார்கள் வணங்கினா தாமும் வணங்கணும். தாமும் வணங்கி அவரை எடுத்து அன்போடு தழுவி கொள்கின்றார். தழுவி கொண்டு இறைவனுக்கு நன்றி சொல்கின்றார். திருவாரூர் மேவிய பெருமானே, இத்தகைய உயர்ந்த அன்புள்ளம் கொண்ட ஒரு அடியாரை நட்பாகவும் தந்ததற்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அவர் மன மகிழ்ச்சியோடு சொல்லி என்ன பண்றாங்க, இதற்கு நன்றி சொல்லணும்ல, அதனால கோயிலுக்கு போறாங்க. சேரமான் பெருமாள் நாயனாரை அழைத்து கொண்டு கோயிலுக்கு சென்று புத்திடம் கொண்ட பெருமான் அவருதான் வன்மீகநாதர் இல்லைங்களா, அதான் மூலவர். திருவாரூர் பூங்கோயிலுக்கு சென்று சுவாமியை வணங்கி கொண்டு பக்கத்துல இருக்கிற தியாகேச பெருமான் அப்படின்ற வீதி விடங்க பெருமான் அவரையும் தரிசித்து, முதல்ல புற்றிடம் கொண்டார தரிசிச்சு அடுத்தது வீதி விடங்க பெருமானையும் தரிசித்து வளம் கொண்டு இந்த பவனி சேவித்து, அந்த வீதி விடங்க பெருமானுடைய பவனி சேவித்து அப்படின்னா நமக்கு தெரியும் திருவாரூர் தேர் வருது இல்லைங்களா, உலக புகழ் பெற்ற திருவாரூர் தேர். அதுல பவனி வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா தியாகேச பெருமான். அதாவது நம்ம சொல்றது வீதி விடங்க பெருமான் தான் வருகின்றார். அவருடைய பவனி இந்த சிறப்பு பொருந்திய அந்த தேர் திருவிழாவெல்லாம் தரிசித்து வணங்குகின்றார்கள். அதனால் வாழ்ந்துதான் அர்த்தம். வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பெருமையும் அர்த்தமும் நன்மையும் சேர்க்கின்ற அந்த பவனி, அதனை தரிசித்து வணங்கி மகிழ்கின்றார்கள். அப்படி அதே அங்க தங்கி இது போல காலந்தோறும் சுவாமியை வணங்கி கொண்டு இருக்கும் பொழுது திருமாமதுரை முதலான அந்த திருத்தலங்களுக்கு எல்லாம் சென்று, பாண்டி நாட்டுல இருக்கிற தலங்களுக்கு எல்லாம் சென்று வணங்க வேண்டும் அப்படின்ற ஒரு அன்பு, ஒரு ஆவல் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் திருவருளால் உள்ளத்தில் எழுகின்றது. அவர் கிளம்புறாரு. இது சேரமான் பெருமாள் நாயனாரும் உடன் செல்கின்றார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சுந்தரமூர்த்தி நாயனாரை பிரிய மனமில்லை முதல் காரணம். அடுத்தது தனக்கு திருமுகம் கொடுத்தார் சுவாமி. பானபத்திரருக்கு மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே, நிறைய பொருட்கள் சிறப்பு பொருந்திய பொருட்களை கொடுத்து இங்க திருப்பியும் அனுப்பி வையின்னு சொல்லி ஒரு திருமுகம் கொடுத்தாரு இல்லைங்களா. அதனால அத்தகைய இறைவனை நேரில் கண்டு தரிசிக்க வேண்டும் அப்படின்ற ஆவலோட சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரோட சேர்ந்து கொண்டு திருமதுரைக்கு பயணம் செய்கின்றார். அவங்க எந்த திருத்தலத்தை விட்டும் அடுத்த திருத்தலம் போகும் பொழுது சுவாமி கிட்ட அருள் விடை பெற்று கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் சைவ மரபு. இப்ப என்ன பண்றாங்க, திருக்கோயிலுக்குள்ளார போறாங்க. போய் சுவாமியுடைய திருவருள் பெற்று கொண்டு அதுக்கப்புறம் பரிசனங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பரிசனங்களோட சேர்ந்து போறாங்க. இந்த பரிசனங்கள் எதுக்காக, வரம்பில் நிறைய பேரு எதுக்காக அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வேண்டிய அடியார்களுக்கு வேண்டிய பணிகள் செய்யணும், இந்த வாகனங்கள்லாம் செலுத்தி கொண்டு போகணும். அடுத்தது பண்டாரம். இப்ப அவங்களுக்கு தேவையான பொருட்கள், உணவுப் பொருட்கள், தங்குறதுக்கு தேவையான பொருட்கள், இவ்வளவு பேருக்கு உணவு இல்லை, இதெல்லாம் சுமந்து கொண்டு போவதற்குன்ட்டு. அப்புறம் வழியில இருக்க செல்வம், வழியில செலவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செல்வத்தை எடுத்துக்கொண்டு இந்த பரிசனங்களோட சேர்ந்து எல்லாரும் போறாங்க. திருவாரூரை கடந்து அடுத்தது பக்கத்துல இருக்கிற கீழ்வேலூர் சென்று அங்க இறைவன் திருவடியை வணங்கி கொண்டு அடுத்தது திருநாகை காரணம்
கடற்கரை பகுதியான திருநாகை காரோணம் பணிந்தார்கள். பணிந்து அடுத்தது மகிழ்வுடனே அந்த திருநாகை காரோணத்துல தங்கி இருந்து அடுத்தது திருமறைக்காடு சென்றார்கள். திருமறைக்காடு முதல்ல சொன்ன சிறப்பு பொருந்தியது. கடலால் வளம் செய்யப்பட்டு போற்றி வணங்கப்படும் ஒரு அற்புதமான அருள் திருத்தலம். வேதங்களே சிவபெருமானை அர்ச்சித்து வணங்கியது. வேத ஆரண்யம், ஆரண்யம்னா காடு, வேதங்கள் பூஜித்த காடு அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு. அதுதான் நம்ம தமிழ்ல திருமறை காடுன்னு சொல்றோம். அந்த திருமறை காட்டுல போன வார வகுப்புலயே நம்ம சொன்னது போல வேதங்களால தாளிடப்பட்ட கதவை வேற யாராலையும் திறக்க முடியல. ஆனா நாயன்மார் பெருமக்கள் இறைவன் திருவருள் கொண்டு தேவார திருப்பதிகம் பாடி, ஏன்னா தேவார பதிகம்ன்றது தமிழ் வேதம் இல்லைங்களா, வேதத்துக்கு இணையானதுன்றதை காட்டுறதுக்காகவே சாமி என்ன பண்றார், கதவை திறப்பித்தார். அந்த தமிழ் வேதமாகிய தேவார திருப்பதிகத்தை பாடி திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் கதவை திறக்க, திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் திருஞான சம்பந்த பெருமானும் திருக்கோயிலுக்கு சென்று சுவாமியை தரிசித்து வணங்கி வெளியில வந்த உடனே இந்த கதவு அடைக்கப்படவும் பாடப்பட வேண்டும் சொல்லிட்டு திருஞான சம்பந்த பெருமான் பாடுறாங்க. இவ்வாறு அடியார் பெருமக்களால அரிதில் திறக்கவே முடியாத கதவு திறக்கவும் அடைக்கவும் பட்டது. அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சேரமான் பெருமாள் நாயனாரோட அந்த திருத்தலத்துக்கு போகும் பொழுது அந்த திருவாயில் நின்று அதை நினைக்கிறாரு. அடியார் பெருமக்கள் திறந்து அடைப்பிட்ட இந்த கதவு ஒப்பில்லாத சிறப்பு குறையதுன்னு சொல்லிட்டு அந்த நாயன்மார் பெருமக்களை நினைச்சு அன்போடு கண்ணீர் சொருகின்றார். அததான் என்னன்னு சொல்றாங்கன்னா நன்னீர் சொல்றாங்க. கடல் முன்னீர் சொன்னாங்க இல்லையா, 3 நீர் வர்றதுனால ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர், அந்த 3 நீரும் இருக்கிறதுனால கடலை முன்னீர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம படைத்தல், காத்தல், அழித்தல் முத்தொழிலும் செய்து, அதனால கடலை முன்னீர். அந்த முன்னீர் வளம் கொள் அந்த மறைக்காடுக்கு சென்று அடியார்களை நினைந்து நன்னீர் கண்ணிலேந்து அன்போடு வர்றதுனால அந்த நன்னீர் பொழிந்து அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் வணங்கி இறைவனுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கின்றார்கள். மகிழ்ந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் என்ன பாடுறாருங்க அப்படின்னு சொன்னா, யாழை பழித்து அன்னமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த யாழுடைய அந்த இசையை விட இசை கூட பழிக்கும்படி இனிமையா இருக்கான் உமை எண்ணெயுடைய மொழி. அத்தகைய உமை எண்ணெயை பாகம் கொண்டவர் நம்ம வேத அரணத்துல வீற்றிருக்கின்ற மறைக்காட்டீசர்ன்னு சொல்லிட்டு போற்றி புகழ்ந்து பாடுகின்றார். பாடி இறைவன் திருவருள் பெறுகின்றார். சேரமான் பெருமாள் நாயனாரும் தான் சிறப்பித்த அந்தாதியில நிறைய சிவஸ்தலங்கள் வரும் இல்லைங்க, பாடியிருக்காரு இல்லையா, அப்ப இந்த சிவஸ்தலத்தையும் சேர்த்து பாடி அதை வணங்குகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்பு இதுவரையும் சென்ற வகுப்புல பார்த்தோம். இப்ப அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த திருமறை காடு வணங்கிக்கிட்டு அடுத்த என்ன திருத்தலம் போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். அது 88வது பாடல். எழுந்து பணிந்து புறத்து எய்தி இருவர் பெருந்தொண்டரும் சில நாள் செழுந்தன் பழனப்பதி அதன் உள் அமர்ந்து தென்பால் திரைக்கடல் நஞ்சு அழுந்து மிடற்றார் அகத்தியான் பள்ளி இறைஞ்சி அவிர்மதிய கொழுந்து வளர் செஞ்சடை குழகர் கோடி கோயில் குறுகினார். அதாவது திருமறை காட்டுல வீற்றிருக்கின்ற இறைவனை பணிந்து வணங்கியதற்பின் எழுந்து பணிந்து புறத்து எய்து, கோயிலுக்கு வெளியில வணங்கினவங்க எந்திரிச்சு புறத்து எய்தினா வெளியில கோயிலுக்கு வெளியில இருவர் பெரும் தொண்டரும், ஒப்பில்லாத தொண்டர்கள் இல்லைங்களா, அதாவது இறைவனுக்கே தோழரானவர் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அரசரா இருந்தால் மூவேந்தர்னு சொல்றோம், அதாவது 3 பெரிய நாடுகள் கொண்டதுதான். இப்படி சிறு சிறு மன்னர்களா இல்லாம சோழ தேசம்ன்றது பெருசு, சேர தேசம்ன்றது பெருசு. அந்த நாட்டுக்கே அரசரா இருந்தாலும் அன்புடையவரா இருக்கிறாரு. இறைவனுடைய திருவருள் பெற்று அடியார்களுக்கெல்லாம் மேகத்தை வெற்றி கொள்கின்ற கொடையை தருகின்றார். அதனால பெரும் தொண்டர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 பெரும் தொண்டரும் சில நாள் ரொம்ப சிறப்புக்குரிய பதிகள்லாம் போனோம்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சில நாள் அங்கே தங்கி இருப்பாங்க. தங்கி இருந்து இறைவனை எல்லா வேலையிலும் 3 வேலைகளையும் சென்று தரிசித்து வணங்குவார்கள். அது போல் அந்த திருப்பதியிலேயே தங்கி இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். சில நாள் செழுந்தன் பழனப்பதி அதன் உள் அமர்ந்து, செழுமையான தன் அப்படின்னு சொன்னா குளிர்ச்சியான,
ஏன்னா பக்கத்திலே கடல் இருக்குதுல, கடல் காற்று வீசும். அதனால குளிர்ந்த பயணம், வயல்களும் நிறைஞ்சு இருக்கின்ற அந்த பதி உள் அமர்ந்து அதுக்குள்ளாரையே தங்கி இருந்து சுவாமியை வணங்கி கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு தென்பால் திரைக்கடல் நஞ்சு அழுந்து மிடற்றார் அகத்தியான் பள்ளி இறைஞ்சி அதுக்கு அடுத்த கோயிலுக்கு போறாங்க. இப்போ தேவார பதிகம் பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போனவங்களுக்கு அந்த இது விவரம் தெரியும். திருமறைக்காடு இருக்கும், வேதாரண்யம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அகத்தியான் பள்ளி இருக்கும். அகத்தியர் வழிபட்டது உங்க எல்லாருக்கும் தெரியும். அகத்திய பெருமான் எல்லாரும் திருக்கையிலையில கூடுறாங்க. சுவாமியுடைய திருமணத்தை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரம் தாங்காமல் வடபகுதி தாழ தென்பகுதியிலும் யாராவது ஒருத்தவங்க நின்று அதை சமமாக்கணும்னு சொல்லும் பொழுது குறுமுனி ஆகிய அகத்திய முனிவரை சுவாமி பணிக்கின்றார். நீ புதிய மலைக்கு போய் அங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஐயா, உன்னுடைய கல்யாண கோலத்தை எல்லாரும் தரிசிக்கலாம், எனக்கு முடியாதே அப்படின்னும் பொழுது நீ கவலைப்படாத, அவங்க ஒரு முறைதான் தரிசிக்கிறாங்க. நீ எப்பெல்லாம் நினைக்கிறியோ அப்பெல்லாம் உனக்கு நானு கல்யாண கோலத்தை காட்டுகின்றேன்னு சொல்றாரு. அது போலதான் அகத்தியர் வழிபட்ட தலங்கள் நிறைய தலங்கள்ல சுவாமி கல்யாண கோலத்துல வீற்றிருப்பார். அதுல சிறந்தது அகத்தியான் பள்ளி. இது பேரே அகத்திய பெருமானுடைய நாமம் கொண்டதாக விளங்குகின்றது. அகத்தியருக்கு நாங்க தனி சன்னதி இருக்கு. அகத்தியான் பள்ளியில அகத்திய பெருமானுக்கு தனி சன்னதி அங்க உண்டு. அந்த திருத்தலத்துக்கு போறாங்க. வேதாரண்யத்துக்கு தென்பால் தெற்கு பக்கமா இருக்கிற அகத்தியான் பள்ளி சென்று இறைஞ்சி அதற்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவிர் மதியம் கொழுந்து, அதாவது அவிர்னா வளர்கின்ற மதியை, அந்த கொழுந்துன்னு ஏன் சொல்றாங்கன்னா இளமதி, இந்த 3ஆம் பிறையை தானே சுவாமி அணிஞ்சிருக்காங்க, அதனால அது இளமதின்னு சொல்றாங்க. வளர்கின்ற இளமதியை செஞ்சடையில் வைத்த இறைவன், தன்னுடைய செஞ்சடையில வச்சிருக்கின்ற சுவாமி அவர் கோடி குழகர் அப்படின்ற திருத்தலத்துல வீற்றிருக்கார். இப்ப அகத்தியான் பள்ளி வணங்கிட்டாங்க. வணங்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியில தென்கோடின்னு சொல்லுவோம். நமக்கு ஏன் கோடி குழகர், கோடி கோயில் அந்த பேருக்கு அகத்தியான் பள்ளிக்கு அடுத்தது இருக்கிற தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தை நம்ம கோடி கோயில் அப்படின்னு சொல்லுவோம். கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த காட்டை கடந்து போகணும். அந்த காட்டை கடந்து போனாதான் இந்த கடைசியில இருக்கும். இந்த கடைசியிலன்னு ஏன் சொல்றோம்னா, நமக்கு தெரியும் அந்த வரைபடம், தமிழ்நாட்டோட வரைபடம் பார்த்தா சோழ நாட்டோட கடைசி அந்த இதுதான் அந்த கோடி குழகர் தான். அதுக்கப்புறம் ஒரு பெண்டு உள்வாங்கினது போல அந்த தமிழகம் இருக்கும். இந்த இடம் தான் கடைசி இது சோழ நாட்டோடைய கடைசி எல்லையில கிட்டத்தட்ட அமைஞ்சிருக்கிறது தான் கோடி குழகர் கோயில். தென்கோடி கோயில்ல இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேரு கோடி கோயில் அப்படின்னு பேரு. சுவாமிக்கு பேரு கோடி குழகர் அப்படின்ற பெயர் உண்டு. அத்தகைய இறைவன் வீற்று இருக்கின்ற அந்த திருத்தலத்துக்கு சென்று வணங்குகின்றார்கள். இப்போ இந்த அடுத்த பாடல் சொல்றதுக்கு முன்னாடி அந்த கோடிக்கரை சரணாலயம், அந்த வனவிலங்கு சரணாலயத்தை பத்தி சொல்லணும். இந்த ஒரு முறை இந்த சிவஸ்தலங்கள்லாம் போகும்போது வேதாரண்யத்தை தரிசனம் பண்ணிட்டு போகும்போது அகத்தியான் பள்ளி இருக்கும். இதெல்லாம் ஊருக்குள்ளாரியே இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த கோடிக்கரை வனவிலங்குகள் சரணாலயம் இருக்கும். முழுவதும் 2 பக்கமும் காடுதான். இப்ப போனாலும் நம்ம பல விதமா எப்பவுமே நிறைய குரங்குகள் அங்க இருக்கும், மான்கள் பார்க்கலாம், குதிரைகள் பார்க்கலாம், நரி பகல்லையே எல்லாம் பார்த்தோம் நாங்க. விடிய காலம் நேரத்துல போனீங்கன்னா நிறைய பார்க்கலாம். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் நடந்து யாரும் போறது இல்ல. ஏன்னா இந்த அகத்தியான் பள்ளி முடிஞ்ச உடனே கடைசியில கோடி குழகர் கோயில் இருக்கு. அங்க ஒரு சில குடிகள் மட்டும் இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அங்க வாழ்ற மக்கள் நடந்து யாரும் இந்த காட்டை கடந்து போறது இல்ல. காரணம் இந்த விலங்குகள்லாம் இருக்கு, தாக்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வண்டி வாகனங்கள்ல தான் போறாங்க. அப்படி யாராவது நடந்து போற மாதிரி இருந்தா ஒரு பெரிய கம்பு வச்சுட்டு போறாங்க, அதுங்கெல்லாம் விரட்டுறதுக்காக, பாதுகாத்து கொள்வதற்காக. அது மாதிரி ஒரு வனவிலங்கு சரணாலயம் இயற்கை அழகோட இருக்கும். எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த கோடிக்கரையை பத்தி சொல்றேன்னா, இப்பயே இப்படி ஒரு வனமாக விளங்குகின்றது. அந்த காலத்துல எவ்வளவு ஒரு அடர்ந்த காடாக இருக்கு. அது அடர்ந்த காடா இருக்கிறதுனால அங்க மக்கள் வாழவே இல்லை. கோடி குழகர் இந்த இடத்துல இன்னும் நான் சொன்னது போல அந்த தமிழ்நாட்டோட அந்த பெண்டு அந்த இடத்துல அந்த வளைவுல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் கடல் காற்று வேகமாக வீசும். கடல் காற்று வேகமா வீசுனா மண்ணெல்லாம் அப்படி வாரி கொண்டு தள்ளும். அதெல்லாம் நம்ம இருக்கவே முடியாது, கண்ணு மூஞ்சில எல்லாம் வாரி கொட்டும். இப்போ ஓரளவுக்கு அந்த சீற்றம் குறைஞ்சிருக்கிறதுனால அந்த
இப்ப ஏன்னா கொஞ்சம் மரங்கள்லாம் நட்டு வைக்கிறாங்க, அதோட காற்றோட வேகம் குறையுது. அப்போ வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால அந்த ஊர்ல யாருமே வாழல. அத கண்டுதான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மனம் வருந்துகின்றார். அததான் அடுத்த பாடல்ல சொல்றாங்க. கோடி குழகர் கோயில் அயல் குடிகள் ஒன்றும் புறத்து எங்கும் நாடி காணாது உள்புக்கு நம்பர் பாதம் தொழுது உள்ளம் வாடி கடிதாய் கடல் காற்று என்று எடுத்து மலர்கண் நீர்வார பாடி காடுகால் புணர்ந்த பரிசும் பதிகத்து இடை வைத்தார். அந்த அழகத்தியான் பள்ளி வணங்கிக்கிட்டு அந்த காட்டை கடந்து கோடி குழகர் போறாங்க. திருத்தலத்துக்கு போனா அந்த கோயில்ல அயல் குடிகள் ஒன்றும் புறத்து எங்கும் நாடி காணாது. அதாவது சுவாமிக்கு அர்ச்சனை செய்கின்ற தீட்சை சுவாமிக்கு செய்கிற அர்ச்சகர்கள்லாம் எப்பவுமே கோயிலுக்கு பக்கத்திலே இருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா சுவாமிக்கு 6 பூஜைகளும் செய்யணும் அப்படின்றதுக்காக கோயிலுக்கு அருகிலேயோ இல்ல பக்கத்திலேயோ இருப்பாங்க. சுவாமிக்கு காலம் எந்தெந்த நேரத்து காலத்துல சிறப்பாக அர்ச்சனை செய்யணும்னு சொல்லிட்டு அது போல அர்ச்சனை செய்பவர்கள் யாரும் இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா மக்கள் வரணும். வந்தாதான் அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, அர்ச்சகர்கள் அர்ச்சனை செய்வாங்க, தீபாராதனை காட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அது போல அந்த ஊர்ல குடிமக்களும் இல்லை. இப்ப சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண அர்ச்சகர்களும் இல்லை. அதான் அயல் சொல்றது. இறைவனுக்கு கோயில்ல அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் செய்கின்ற அந்த தொண்டர்கள் அயல் குடிகள் அவங்களும் இல்ல. ஒன்றுன்னா ஒண்ணு கூட இல்ல. புறத்து எங்கும் வெளியிலயும் அந்த கோயிலுக்கு பக்கத்துல குடிமக்கள் இருப்பாங்க இல்லையா, சுவாமி கோயில தரிசிக்கணும் பண்றதுக்காக. அந்த குடிகளும் ஒருத்தர் கூட இல்ல. புறத்து எங்கும் நாடி காணாது. யோசிச்சு பாருங்க, யாருமே இல்லாத ஒரு தன்னந்தனியான காட்டுல சுவாமி மட்டும் வீட்டுல இருந்தா எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். காரணம் என்னன்னா வந்து மக்கள் பார்க்கலன்னா அபிஷேக ஆராதனைகள்லாம் சிறப்பா எப்படி நடக்கும். சுவாமிக்கு அபிஷேகம் இல்லாம இருக்கிறாரே, அதுவும் கடல் காற்று மண்ணை வாரி கொண்டு போடுது. அது வந்து சுவாமி இருக்கிற திருத்தலத்துல கூட வந்து என்ன ஆகுதுன்னா இது மணல் காற்றை அள்ளி கொண்டு வந்து மணலை வீசுது. இப்படி இருக்கிற இடத்துல சுவாமி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அன்புடைய நெஞ்சம் இல்லையா? அதனால சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வருந்துகின்றார். நாடி காணாது உள்புக்கு கோயிலுக்குள்ளார புகுந்து நம்பர் பாதம் தொழுது. நம்பர்னா விருப்பத்திற்குரியவர் இல்ல, அதனாலதான் விருப்பத்திற்குரியவருக்கு துன்பம்னே இவருக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா இறைவனுக்கு அது துன்பம் இல்லை. எல்லாவற்றையும் கடந்தவர் இறைவன். இருந்தாலும் வணங்கவும் சேவை செய்யவும் யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு மனம் வாடுகின்றார். நம்பர் பாதம் தொழுது உள்ளம் வாடி, உள்ளம் வருந்தி கடிதாய் கடல் காற்று வேகமா கடுமையா என்ன அது கடல் காற்று வீசுகின்றது. அந்த திருத்தலத்துல யாருமே இல்லாம தனியே இருக்கின்றீரே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதிகம் பாடுகின்றார். என்று எடுத்து மலர்கண் நீர்வார உள்ளம் வாடி கண்கள் வந்து மலர் போன்று விளங்குகின்றது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. அதுல இருந்து கண்ணீர் பொழிகின்றது. ஐயா, இந்த திருத்தலத்துல இப்படிப்பட்ட திருத்தலத்துல நீங்க தனியாக இருக்கின்றீர்களே அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி பாடுகின்றார். நீர்வார பாடி காடுகால் புணர்ந்த பரிசும் பதிகத்து இடை வைத்தார். அதாவது இங்க வந்து இந்த காடுகால் அப்படின்னு சொல்றது வனதுர்கை சொல்றாங்க. அது புணர்ந்த பரிசும் பதிகத்து இடை வைத்தார். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு தமிழ்ல தெரியும் நிறைய பழந்தமிழ் இலக்கியம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து கடலும் கடலை சார்ந்த இடமும் நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது தனி பகுதி. அது மாதிரி காடும் காடை சார்ந்த இடமும் அது வந்து முல்லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒன்னும் தனித்தனியா இருக்கும். ஆனா ஒரு சில இடத்துல ரெண்டு கலந்து இருக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்க பாருங்க பக்கத்துல கடலும் இருக்கு காடும் இருக்கு. அப்போ அது வந்து புணர்ந்தது. அந்த ஒரு திணையும் நெய்தல் திணையும் முல்லை திணையும் சேர்ந்து இருக்கிற ஒரு இடம். இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்றத தன்னோட பதிகத்துல பாடுறாரு. வனதுர்கை வீட்டு இருக்காங்க. அப்ப அந்த காட்டுல இந்த கடிதாய் கடற்காற்று வீசுகின்ற இடத்துல நீர் இருக்கின்றீரு ஐயான்னு சொல்லிட்டு மனம் வருந்தி அன்பினால சுந்தரமூர்த்தி நாயனார் பாடி பதிகத்து இடை வைத்து வணங்குகின்றார். வணங்கிட்டு அங்கு வைகி பணிந்து அங்க தங்கி பணிந்து இறைவனை பணிந்து அருளால் போவார். இறைவன் திருவருள் பெற்று மற்ற சிவஸ்தலங்களுக்கும் செல்கின்றார். அகன் சோநாட்டு அரணார் தங்கும் இடங்கள் வணங்கி போய் பாண்டிய நாடு தனை சார்ந்து திங்கள் முடியா திருப்புத்தூர் இறஞ்சி போந்து சேன்விளங்கும் மங்குள் தவழும் மணிமாட மதுரை மூதூர் வந்து அணைந்தார். அங்கு வைகி, அதாவது அங்க தங்கி
எங்கன்னா அந்த கோடி குழகர் கோயில்ல தங்குகின்றார். யாரும் தங்க பயந்து, அடியார்களும் தங்க பயந்தா என்ன ஆகுது? அங்கேயே தங்கி பணிந்து அருள் பெற்று, அதுக்கப்புறம் சோநாட்டு அரணார். இங்க சோநாடுனா என்னன்னா சோழ நாடு. அந்த சோழ நாட்டை தான் சோநாடு அப்படின்னு சுருக்கமா சொல்றாங்க. அந்த சோழ நாட்டுல அரணார் தங்கும் இடங்கள் வணங்கி போய், மற்ற அரண்னா சிவபெருமான் தங்கி இருக்கின்ற வீட்டில் இருக்கின்ற பல சிவஸ்தலங்களுக்கும் சென்று வணங்கி போய் பாண்டிய நாடு தனை சார்ந்து, இந்த வேதாரண்யம் முடிஞ்சு அடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டிய நாடு வரும். காரைக்குடி அந்த ஏரியாலாம் வரும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாண்டிய நாடு வரும். அந்த பாண்டிய நாடு தனை சார்ந்து திங்கள் முடியார் திருப்புத்தூர் இறைஞ்சி. திங்கள் முடியார் தன்னுடைய திருமுடியில சுவாமி திங்களை சூடி இருக்கின்றார். இதை ஏன் அடிக்கடி சொல்றோம்னா கருணை, இறைவனுக்கு கருணை. இது யார் மேல கருணைனா சந்திரன் மேல் மட்டும் இல்ல. சந்திரன் என்ன பண்றான்? தக்ஷனுடைய சாபத்தினால தன்னுடைய கலைகள் எல்லாம் தீர்ந்து கொண்டே வருகின்றது, தேய்ந்து கொண்டே வருகின்றது. நமக்கு இந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும். தர்ஷனுடைய மகள்கள், அதாவது நட்சத்திரங்கள் சொல்லுவோம், 27 நட்சத்திரத்தையும் சந்திரன் மணந்து கொள்கின்றான். ஆனா ஒரே ஒரு நட்சத்திரம் பெண்ணாகிய ரோகிணி மீது மட்டும் ரொம்ப அன்புக்குரியவனா இருக்கிறதுனால மற்ற பெண்கள் நட்சத்திரங்கள்லாம் தக்ஷனிடம் புகார் செய்யறாங்க. அவன் சாபம் இடுகின்றான், கலைகள் எல்லாம் தேயட்டும்னு சொல்லிட்டு. அதனால சிவபெருமான்கிட்ட சொல்லி வணங்கி சாப விமோசனம் கேட்கும் பொழுது சுவாமி என்ன சொல்றாருன்னா, அது சாபத்தை நீக்க முடியாது. ஆனா அதுவே என்ன பண்றாருன்னா வரமாக்குறார் சுவாமி. அந்த அந்த கலைகள்லாம் குறைந்து கொண்டே வரும். திருப்பியும் இந்த கலைகள் எல்லாமே தீர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் ஒன்னொன்னா கூடிக்கொண்டே வருகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எப்போதுமே அருள் செய்யும்படி என்னோட இளமதியை என்ன பண்றார்? தன்னோட திருமுடியில சூடிக்கொள்கின்றார், சந்திரனோட சாபத்தை போக்குறதுக்காகவும். இன்னொன்னு சுவாமி அனலுருவானவர். அதனால அந்த வெப்பம் மற்ற உயிர்களை பாதிக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த குளிர்ந்த மதி, அது நமக்கு தெரியும் பால் வெந்நீர்ன்னு சொல்லுவோம், இங்க குளிர்ச்சியான மதின்னு சொல்லுவோம். அந்த குளிர்ச்சியான இந்த இளமதியை திருமுடியில சூடி இருக்கிறதுனால சுவாமி எப்போதும் அந்த குளிர்ச்சியா இருக்கிறாரு. அதனால உயிர்களுக்கு எல்லாம், ஏன்னா சுவாமிக்குள்ளார அந்த சராசரமும் அடங்கும். அவர் குளிர்ச்சியா இருந்தாருன்னா எல்லா உயிர்களும் துன்பம் இல்லாம இருக்கணும். அதனால உயிர்கள் பால் உள்ள பெருங்கருணையினால சுவாமி சந்திரனை சூடி இருக்கின்றார். அத்தகைய திங்கள் முடியார் திருப்புத்தூர் இறைஞ்சி போந்து போறாங்க. எங்க போறாங்கன்னா சேன் விளங்கும் மங்குள் தவழும் மணிமாட மதுரை மூதூர் அடைந்தார். சோழ நாட்டை கடந்து பாண்டிய நாட்டுக்கு வராங்க. முதல்ல திருப்புத்தூர், திங்கள் முடியார் வீற்றிருக்கின்ற திருப்புத்தூரை வணங்கி கொண்டு, அடுத்தது சேன் விளங்கும் மங்குள் தவழும் மணிமாட, அதாவது என்ன சொல்றாங்கன்னா சேன்னா வானம், வானத்துல விளங்கும் மங்குள் தவழ். வானத்துல என்ன இருக்கும்னா மங்குள்னா மேகங்கள் இருக்கும். அந்த மேகங்கள் தவழும். இந்த மேகங்கள் எங்க தவழுதுன்னா மதுரையம்பதியில செல்வம் மிகுந்தவர்களா இருக்கிறாங்க. எல்லாம் உயர உயரமா மாளிகை கட்டியிருக்காங்களாம். அவங்க மாடி இருக்கு இல்லையா, அந்த மாடம், அதுல நிலா தவழ்கின்றதாம். அது மேகங்கள் தவழ்கின்றதா. அந்த மேகங்கள் தவழக்கூடிய அளவுக்கு உயரமான கட்டிடங்கள் கட்டியிருக்காங்க, மாளிகைகள் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க செல்வ வளத்தை சொல்றாங்க. எதுக்காக சொல்றாங்கன்னா மதுரை மக்கள் செல்வம் நிறைந்தவர்களாக இருக்காங்க, உயரமான மாளிகைகள் கட்டியிருக்காங்க, அந்த மாடங்கள்ல மாடி அதெல்லாம் மேகங்கள் தவழ்கின்றது. அத்தகைய சிறப்புடைய மதுரை மூதூர், பழமையான ஊர் இல்லைங்களா, மதுரை மூதூர் அணைந்தார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சேரமான் பெருமாள் நாயனோட அணைகின்றார். அடுத்தது சேரமான் தோழரும் அச்சேரர் மரபினும் சேரர் பிரானும் பனிப்பூன் ஆரமார் வரை மதுரை ஆலவாயினில் வணங்க வாரமா அணைய வழுதியார் மணக்காதல் கூற மாநகர் கோடித்து எதிர்கொண்டு கொடுக்கார். அதாவது கோயிலுக்கு வராங்க. யார் யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா சேரமான் தோழர், சேரமான் பெருமாள் நாயனாருடைய தோழராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் அச்சேரர் பிரானும், சேரருக்கு அரசராகிய கழறிட்டு அறிவார் நாயனார் பெருமானும் மதுரை திருப்பதிக்கு வராங்க. எப்பவுமே அடியார் பெருமக்களுடைய முதல் வேலை எந்த ஊருக்கு போனாலும் அங்க இருக்கிற சிவஸ்தலத்தை தரிசனம் பண்ணி இறைவனை வணங்கணும். அப்ப கோயிலுக்கு நேராக போகின்றார்கள். அந்த இறைவனை சொல்லும் பொழுது பனிப்பூன் ஆரமார்பரே,
மதுரை ஆலவாயினில் வணங்க. சுவாமி என்ன பண்றாருன்னா பனி போட்டு இந்த 3 சுழி நீ போட்டா பனி போட்டா அது வந்து பாம்பை குறிக்கும். இந்த பாம்பையே பூன்னா வந்து அணிகலனாக சுவாமி என்ன பண்றாரு, நம்மளாம் தங்கத்தால் நகை அணிவோம். சுவாமி என்ன பண்றாரு, அரவம்னா பாம்பையே ஆபரணமாக அணிந்தவர். அதுவும் என்ன பண்றாருன்னா ஆரமார்பரை, மார்புல ஆரம்னா மாலை, மாலை போல மார்புல சுவாமி என்ன பண்றாராம், பாம்பு அணிஞ்சிருக்கிறார். அந்த இறைவன் வீற்றிருக்கின்ற மதுரை ஆலவாயினில் வணங்க. அத்தகைய இறைவன் ஆலவாய், நான் முதல்ல சொன்னோம் இல்லையா, பானபத்திரருடைய வரலாறு பார்க்கும்போது சொன்னோம், மதுரையம்பதியில இருக்கிற கோயிலுக்கு பேரு ஆலவாய் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இது காரணம் ஏன் ஆலவாய் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மதுரைக்கு வந்து எல்லை வகுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இவ்வளவு தூரம் தான் மதுரை இருக்கணும் அப்படின்னு ஒரு எல்லை வகுக்கணும். எப்படி எல்லை வகுக்கிறதுன்னு சுவாமி தன்னுடைய ஆபரணமாகிய பாம்பு எடுத்து விட்டாரு. அது அப்படியே வளைஞ்சி இழஞ்சி போயிட்டு அந்த ஊர் சுத்தி வந்து இதுதான் எல்லைன்னு போட்டு காட்டுச்சு. அதுதான் மதுரை மதியோட எல்லை ஆயிடுச்சு. அந்த ஆலவாய், நாலகால நஞ்சினை வாயில வச்சிருக்கிற அந்த பாம்பு வந்து இந்த மாதிரி அளந்து காட்டினதுனால, எல்லையை காட்டினதுனால அந்த மதுரைக்கு என்ன பேர்னா ஆலவாய் அப்படின்ற திருப்பெயர் வந்தது. அதனாலதான் இங்க சொல்றாங்க மதுரை ஆலவாய் என்று சொல்லும் பொழுது அந்த பாம்புக்கு ஒற்றுமைப்படுத்தி சொல்லணும்ன்றதுக்காக சுவாமி பாம்பை கொண்டு அந்த எல்லையை வகுத்தார். அந்த பாம்பு எந்த பாம்பு, சுவாமியுடைய ஆரம்னா மாலை, மாலையாக ஆபரணமாக விளங்கிய பாம்பு அந்த அரவம். அந்த அரவத்தினால ஏற்பட்ட பெயராகி அந்த ஆலவாய், அதுல வீற்றிருக்கின்ற இறைவனை வணங்குவதற்காக வாரமா வந்து அணைய, வாரம்னா அன்பு, அன்போடு வந்து அணைய வராங்க. சுவாமிய வணங்கணும்ன்றதுக்காக அன்போட மதுரையம் திருப்பதிக்கு வராங்க. வந்த உடனே வழுதியார் மணக்காதல் கூற மாநகர் கோடித்து எதிர்கொண்டு கொடுத்தார். இங்க வழுதி அப்படின்னு சொன்னா வந்து பாண்டிய அரசனை குறிக்குது. வழுதி அப்படின்றது அவங்களுடைய பெயர். நம்ம நிறைய பார்த்தோம் இல்லைங்களா, சோழ அரசர்களுக்கும் நிறைய பேர் இருந்துச்சுன்னு பார்த்தோம். செம்பியர், வளவன் அப்படின்ற பேர். ஏன் செம்பியர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, சிவி சக்கரவர்த்தி அவர் வந்து சோழ அரசராக வீற்றிருந்து தெரியும். அவரோட நம்ம சின்ன வயசுல இருந்து அந்த கதையை படிச்சிருக்கோம் இல்லைங்களா. தன்னோட ஒரு புறாவோட உயிரை காப்பதற்காக தன்னுடைய தொடை சதையை அறிந்து அந்த உயிரை காப்பாத்தினா அந்த சிவி சக்கரவர்த்தி. அவர் வந்து ஆண்ட சோழ அரசரா இருந்ததுனால சிறப்பு பெயராக செம்பியனார் அப்படின்னு சோழர்களுக்கு பேர் உண்டு, வளவனார் அப்படின்னு உண்டு. அது போல நம்ம சேரர்களுக்கும் பார்த்தோம், உதியர் அப்படின்ற பெயர் உண்டு, பொறையர் அப்படின்ற பெயர்லாம் சேரர்களுக்கு உரியதுன்னு பார்த்தோம். அதே போல பாண்டியர்களுக்கு உரியது அப்படின்னு சொன்னா தென்னாடு இல்லையா, அது தெற்கு பகுதியில் இருக்கு, அதனால தென்னாடு அப்படின்னு சொன்னாலும், கன்னி நாடு, மதுரையில மீனாட்சி அன்னை ஆட்சி செஞ்சு இந்த கன்னியா இருந்து ஆட்சி செய்ததுனால கன்னி நாடும் அப்படின்னாலும், தமிழ் சங்கம் வளர்த்ததுனால தமிழ்நாடு அப்படின்னு பேர் பெற்றதுன்னு பார்த்தோம். அங்க இருக்கிற அரசர்களுக்கு வந்து என்ன பேர்னா வழுதி அப்படின்னு பேரு, செழியன் அப்படி, பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்க, செழியன், அதெல்லாம் வழுதி, இதெல்லாம் வந்து பாண்டிய அரசர்களுடைய பேரு. இப்போ ஒப்பில்லாத அடியார் பெருமக்கள், இறைவனுக்கே தோழரான அடியாரும் சேரமான் பெருமாள் நாயனார், ஒரு பெரிய மூவேந்தர்ல ஒருத்தராகிய சேர ராஜாவும் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த நாட்டுல இருக்கிற அரசன் வந்து வணங்கி வழிபட்டு வரவேற்கிறது முறை இல்லைங்களா. அப்போ வழுதி, அந்த பாண்டிய மன்னன் வந்து இவங்க வர்றதை கேள்விப்பட்ட உடனே வழுதியார் என்ன பண்றாருன்னா மணக்காதல் கூற, அதுதான் முக்கியம், ஒரு கடமைக்குன்னு செய்யல, அவரும் என்னன்னா பக்தி உடையவர் இறைவன் பால், சிவபெருமான் பால். அதனால மணக்காதல் கூற, உள்ளத்துல அன்பு பெருக மாநகர் கோடித்து, அந்த பெரிய மாநகர் திரு ஆலவாய் அப்படின்ற மதுரை மாநகர் முழுவதும் கோடித்து, கோடித்துன்னு அலங்கரித்துன்னு அர்த்தம், மிக அழகாக. ஏன்னா யாராவது பெரியவங்க வராங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வரவேற்கும் விதமாக மரியாதை கொடுக்கறது மாதிரி அலங்கரிப்போம் இல்லைங்களா. அது போல அந்த மாநகர் முழுவதும் கோடித்து எதிர்கொண்டு வரும்போது வழியிலேயே எதிர்கொண்டு வணங்கி கொடு புக்கார்னா கொண்டு புக்கார், அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு போறாங்க. தன்னுடைய ஊருக்கு வந்திருக்காங்க இல்லையா, அப்ப அவங்களை அழைச்சிக்கிட்டு கோயிலுக்குள்ளார போய் காட்டுறதுக்காக கோயிலுக்குள்ளார போறாரு. அடுத்தது 92வது பாடல். தென்னவர்கோன் மகளாரை திருவேட்டு முன்னரே தொன்மதுரை நகரின்கண் இனிதிருந்த சோழனார்
அன்னவர்கள் உடன் கூட அணைய அவரும் கூடி மண்ணு திரு ஆலவாய் மணிக்கோயில் வந்து அணைந்தார். தென்னவன் இப்ப வந்து பாண்டியர்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா, பேரு செழியன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வழுதின்னு பார்த்தோம். அதே போல தென்னவன், தென்னாடு இல்லைங்களா, அதனால தென்னவன். தென்னவர்கோன் மகளாரை திருவேட்டு முன்னரே. அப்ப அந்த பாண்டிய நாட்டு அரசருடைய மகளை வந்து திருவேட்டு முன்னரே முதல்லயே வந்து சோழராஜ திருமணம் செஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல வந்து இது எதுக்காக அந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நாட்டுக்குள்ளார அந்த நட்பு ஏற்படுறதுக்காக. அதனால வந்து எப்படின்னு பண்ணுவாங்கன்னா, திருமணம் செய்து கொண்டா அந்த எங்க பெண் எடுத்தாங்களோ அந்த நாட்டு மேல போர் செய்ய மாட்டாங்க. அது ஒரு மரபாக இருந்தது. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பாண்டிய ராஜா இருக்காரு தென்னவர்கோன், அவரோட மகளாரை வந்து யார் திருமணம் செஞ்சுக்கிறாருன்னா சோழராஜா திருமணம் செய்து கொண்டு அந்த பாண்டிய நகரத்திலே இருக்கார், மாமனார் வீட்டிலேயே வந்து இருக்காரு. அவரும் இவங்க வந்ததை கேள்விப்பட்டு அவரும் வந்து அவங்களை வணங்கி அருள் பெறுகின்றார். அததான் இங்க சொல்றாங்க. தென்னவர்கோன் மகளாரை, பாண்டியர்கோன்னா அரசன், தென்னவர்கோன்னா பாண்டிய வேந்தனாகிய அரசனுடைய மகளாரை திருவேட்டு திருமணம் செய்து கொண்டு முன்னரே, இவங்க வரத்துக்கு முன்னாடியே தொன்மதுரை நகரின்கண், தொன்னா பழமையான இந்த மதுரை நகர்ல இனிது இருந்த சோழனார், பாண்டிய ராஜாவோட பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு மாமனார் வீட்டுல சோழராஜா இருக்கார், அங்கேயே வசிச்சுட்டு இருக்காரு. அன்னவர்கள் உடன் கூட அணைய, இப்ப வந்து தன்னுடைய மாமனார் ஆகிய பாண்டியர் வந்து போய் இவங்களை வணங்கி வரவேற்கின்றார். அவரோட இவரும் சேர்ந்து சோழராஜாவும் சேர்ந்து அவங்கள வணங்கி வரவேற்கின்றார். அவரும் கூடி மண்ணு திரு ஆலவாய் மணிக்கோயில் வந்து அணைந்தார். கோயிலுக்குள்ளார இவங்க வரல, வந்துட்டு இருக்காங்க, அதுக்குள்ளாரே செய்தி கிடைச்சு இவ்வளவு நடக்குது. பாண்டியர் வந்து ஊரெல்லாம் அலங்கரித்து இவரை வந்து வரவேற்று கோயில் கூட்டிட்டு போறாரு. இந்த செய்தி அவரோட மருமகன் ஆகிய சோழ மகாராஜா அவருக்கும் தெரிஞ்சு அவரும் வந்து இவங்களை வழிபட்டு வரவேற்று கொண்டு எங்க போறாங்க அப்படின்னு சொன்னா, அவரும் கூடி மண்ணு திரு ஆலவாய், மண்ணுனா எப்போதும் நிலை பெயர் உடைய, ஏன்னா சுவாமி வீற்றிருக்கின்ற தலம், அவர் எப்போதும் வீற்றிருப்பார். எப்போதும் வீற்றிருக்கக்கூடிய பெருமை மிகுந்த இந்த திரு ஆலவாய், இறைவன் வீட்டில் இருக்கிறதுனாலே அது திரு அப்படின்ற அடைமொழி சேர்ப்பாங்க. திரு ஆலவாய் மணிக்கோயில், மணினா அழகு பொருந்தி அந்த கோயிலுக்கு வந்து அடைந்தார். இவங்க எல்லாம் வணங்கணும்னு இந்த கோயிலுக்கு சோழராஜாவும் வருகின்றார். அடுத்தது 93வது பாடல். திரு ஆலவாய் அமர்ந்த செஞ்சடையார் கோயில் வலம் வருவார் முன் வீழ்ந்து இறஞ்சி வன்தொண்டர் வழித்தொண்டு தருவாரை போற்றி செய்து தாழ்ந்து எழுந்து வாழ்ந்த தமிழ் பெருவாய்மை மலர் புனைந்து பெருமகிழ்ச்சி பிறங்கினார். அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாலவாய் அமர்ந்த செஞ்சடையார் கோயில், திரு ஆலவாயில் வீற்றிருக்கின்ற செஞ்சடையார் சுவாமியுடைய திருமுடி நமக்கு தெரியும். பொன்வண்ண திருவந்தாதியில பார்த்திருப்போம். திருமேனியோட வண்ணம் என்ன? பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் திருமேனி. சுவாமியோட திருமேனி பொன்வண்ணம், மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் செஞ்சடை. சுவாமியோட சடை வந்து மின்னல் போல மின்னும். அத்தகைய செஞ்சடை உடைய இறைவன் அவர் வீற்றிருக்கின்ற திரு ஆலவாய் கோயில்ல வலம் வருவார் இல்லையா? சுவாமியை வலம் கொண்டு வணங்குவது முறை. அப்ப வலம் கொண்டு முன் வீழ்ந்து இறஞ்சி படிந்து வணங்கணும் சுவாமிய வந்து வணங்கணும். இப்ப நிறைய பேர் அது இல்லாமே போயிடுச்சு இல்லைங்களா? திருக்கோயில் வலம் வர்றது கிடையாது. வலம் வர்றது மட்டும் இல்லாம பெண்களாக இருந்தா பஞ்சாங்க நமஸ்காரம் முட்டி போட்டு நம்ம வணங்குவோம் இல்லையா? விழுந்து வணங்குறது. ஆண்களா இருந்தா நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்கணும் இல்லையா? அஷ்டாங்கமாகன்னு சொல்லுவோம். அது போல அதுதான் வந்து வீழ்ந்து இறைஞ்சி வணங்கி வன்தொண்டர் வழித்தொண்டு தருவாரை, வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சுவாமி வணங்குறாரு. எப்படின்னா வழித்தொண்டு தருவாரை. வழித்தொண்டுனா நமக்கு தெரியும் இல்லைங்களா? சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான சுவாமி எப்படி ஆட்கொள்ளும் பொழுதே இவரோட தாத்தா என்ன சொல்லியிருக்காரு ஓலையில, நானும் என்னோட வழிமுறை மரபுல வர்ற எல்லாருமே மறுமுறை மரபுலோரும் எல்லோருமே உனக்கு அடிமையாகிறதுக்கு நான் ஒப்புதல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாளுடைய தாத்தா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாளோட தந்தை சுந்தரமூர்த்தி நாயனார், அவருக்கு பின்னாடி வரைய அவருடைய அந்த தலைமுறை எல்லாமே என்ன
சுவாமிக்கு தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாளுடைய தாத்தா, அவர் பேரும் ஆறுவர் தான். அவர் எழுதி கொடுக்குறாரு. அத வந்து சுவாமி காட்டி இவர் அடிமை கொள்றாரு இல்லையா. அப்ப வந்து வழித்தொண்டு வழியாக என்ன பண்றாரு, இவங்கள தொண்டர்களாக ஏற்றுக்கொண்டார் சுவாமி, அத்தகைய இறைவனை. இன்னொன்னு வந்து அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி சுவாமி வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள் திருக்கையில தொண்டரா இருந்தார். அணுக்க தொண்டரா இருந்து சுவாமிக்கு தினந்தோறும் அன்று மலர்ந்த புஷ்பங்களால் ஆன மாலையை தொடுத்து சுவாமிக்கு சாத்துறது, சுவாமி அணிகின்ற திருநீற்றை கையில் ஏந்துவது, இந்த தொண்டை செஞ்சிட்டு இருக்காரு. அப்பயும் தொண்டு, இப்பயும் தொண்டு. வழித்தொண்டு வழியாக இவருக்கு வந்து தொண்டை செய்கின்ற அந்த நலத்தை தருகின்றவராகிய சிவபெருமானை வணங்குகின்றார். இப்ப வழித்தொண்டு தருவாரை, எப்போதுமே அது பாக்கியம் இல்லையா. சுவாமி எப்போதும் நினைக்கிற மனசும் தொண்டு செய்கின்ற அந்த அருளையும் இறைவன் தருகின்றார். அந்த வழித்தொண்டு தருவாரை போற்றி இசையோடு போற்றி வணங்குகின்றார். தாழ்ந்து எழுந்து படிந்து வணங்கி எழுந்து வாழ்ந்த தமிழ் பெருவாய்மை மலர் புனைந்து பெருமகிழ்ச்சி பிறங்கினார். தமிழோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சைவமும் தமிழும் வந்து ரெண்டு கண்கள் போல. சைவ திருமுறைகள் எல்லாம் தமிழ்ல தான் இருக்கு. அதனால தமிழும் என்றும் வாழும், சைவமும் என்றும் வாழும். நீங்க பெருமை பொருந்திய தமிழ். ஏன்னா நம்ம சைவ திருமுறைகள் எல்லாமே, அடியார் பாடுற சைவ திருமுறைகள் எல்லாமே பாடி அருளியதெல்லாம் தமிழ் மொழியில இருக்கிறதுனால பெருமை பெற்ற தமிழ், அந்த வாழ்ந்த தமிழ், சிறப்பு பொருந்திய தமிழ். அந்த தமிழ்ல பெருவாய்மை மலர் புனைந்து, எது சிறந்த அறமோ அதுதான் வந்து வாய்மை. அதாவது சிறந்த அறத்தை வாயால சொன்னா அதுதான் வாய்மை அப்படின்னு சொல்றோம். சிறந்த அறம் வந்து சிவதர்மம், சிவபெருமானோட சார்ந்தது, அவரோட புகழை பாடுவது. அந்த வாய்மைய வந்து அந்த தமிழ் பதிகத்தை பாடுகின்றார். அந்த அருமையான மலர் போன்று நம்ம சொல்லணும் இல்லையா, தேவாரம்னாலே என்ன அர்த்தம், இறைவனுக்கு சூட்டுகின்ற மாலை. நம்மளாம் பூவை எடுத்துட்டு போறோம், பாட தெரியாது, பூவை எடுத்துட்டு போறோம். அவங்களுக்கு அன்போட பாட தெரியும், அதனால பாமாலைகளே சுவாமிக்கு சூட்டுறாங்க. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெருவாய்மை மலர் புனைந்து, அதாவது சொற்களால், தமிழ் சொற்களால, இனிமையான சொற்களால, அந்த மலரால மாலை புனைந்து சுவாமிக்கு வந்து புனைந்து சுவாமிக்கு அதை சாத்தி பெருமகிழ்ச்சி பிறங்கினார். பெருமகிழ்ச்சியோடு விளங்கினார் இல்லையா. தூய அன்போடு வணங்கினா உள்ளத்துல மகிழ்ச்சி வரும். சுவாமிக்கு தமிழால் ஆன, தூய அன்பினால் ஆன பதிகத்தை பாடி சுவாமிக்கு அதை சாத்தி மகிழ்ச்சியோடு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வணங்கினார். படியேறு புகழ் சேர பெருமானும் பார்மிசை வீழ்ந்து அடியேனை பொருளாக அளித்த திருமுக கருணை முடிவு ஏது என்று அறிந்திலேன். அதாவது படியேறு புகழ் சேர, படி என்ன ஆகும், படியில ஏறுறோம்னா மேலவே உயர போயிட்டே இருக்கும். அதான் ஏறுன்றாங்க, படி ஏறு அப்படின்ட்டு. அப்படின்னா என்னன்னா, சேரமான் பெருமாள் அவருடைய புகழ் வந்து ஏறிக்கிட்டே போகுது, அதிகமாகிக்கிட்டே போகுதும் இல்லைங்களா. காரணம் என்ன, முதல்ல அவர் வந்து தொண்டரா இருந்து சுவாமிக்கு என்ன பண்றாரு, திருவஞ்சை களத்துல திருக்கோயில்ல திருப்பணி செஞ்சிட்டு இருக்காரு, அகம்படிமை தொண்டு செஞ்சிட்டு இருக்காரு சுவாமிக்கு. அதோட பலனாக, அந்த பயனாக என்ன ஆகுதுன்னா அவருக்கு அரசாட்சி கிடைக்குது, சிறப்பாக அரசாட்சி செய்யறாரு. அடியாருக்கு வானபத்திரருக்கு நிறைந்த செல்வம் தருகின்ற பெரும் பேரு கிடைக்குது. அதுக்கப்புறம் தினமும் சுவாமியோட சிலம்போசை கேட்டுக்கிட்டே இருக்கு, அந்த பேரு கிடைக்குது. அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நட்பு கிடைக்குது. இது போல அவரோட புகழ், அந்த பெருமை வந்து ஏறிக்கிட்டே போகுது, அதிகமாகிட்டே போகுது. அததான் சொல்றாங்க, படியேறு புகழ் சோர. படியில ஏறிக்கிட்டே இருக்கான், எதுனா புகழ். இந்த புகழ்ச்சி, அந்த புகழினை உடைய சேர பெருமானும் பார்மிசை வீழ்ந்து, நிலத்துல வீழ்ந்து அடியேனை பொருளாக அளித்த திருமுக கருணை முடிவு ஏது என்று அறிந்திலேன். அதாவது என்ன சொல்றேன்னா, அடியேனை பொருளாக அளித்த சுவாமி, என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு திருமுகத்தை கொடுத்தீங்க, ஒரு லெட்டர் கொடுத்தீங்க. என்னை போல, அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீ எப்படி என் மேல அன்பு வச்சிருக்கியோ அது போல அவனும் அன்பன், அதனால உன்கிட்ட காண்பது கருதி போந்தனன். அதனால நான் மான் பொருள் கொடுத்து வரவெடுப்பது வேண்டு ஓலை தராரு இல்லையா. இப்ப என்னையும் ஒரு பொருளாக மதிச்சு நீங்க அடியாருக்கு உதவி செய்யணும்னு ஒரு ஓலை கொடுத்தீங்களே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியுடைய பெரும் கருணையை போற்றி சேரமான் பெருமாள் நாயனாரும் வணங்குகின்றார். அதுதான் சொல்றாங்க, அடியேனை பொருளாக அளித்த திருமுக கருணை.
அது வந்து அவர் வந்து லெட்டர் சொல்லல, அது ஏடுன்னு சொல்ல, திருமுக கருணை. அதை நீங்க எனக்கு செஞ்ச கருணை ஐயா. ஏன்னா என்கிட்ட இருக்கிற செல்வங்கள்லாம் வந்து வெறும் செல்வங்கள் தான். அது வந்து ஒரு பொண்ணா இருக்கு, பணமா இருக்கு, நகையா இருக்கு, அவ்வளவுதான். அதனால எனக்கு எந்த பயனும் இல்லை. செல்வம் வருது, வரும், போகும். ஆனா அத வந்து அருளா மாற்றுறது எப்படி மாத்த முடியும்னா, அது அடியார் பெருமக்களுக்கு செஞ்சோம்னா அது அருளாக மாறும். நேத்தி வந்து மான கஞ்சார நாயனார் குரு பூஜை, அதுல ஒரு வாசகம் வரும். அதாவது ஈரில் பெரும் திருவுடையார்களாகிய அடியார்களுக்கு தான் வந்து மான கஞ்சார நாயனார் வந்து ஏவல் செய்கின்றார், அதாவது அடிமை தொழில் செய்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, நம்ம செல்வம் வந்து அநித்தியம்னா நம்மகிட்ட இருக்காது, மாறி போய்கிட்டே இருக்கும். சென்று கொண்டே இருக்கிறதுனாலதான் செல்வம்னே பேர் அது. அப்ப நம்மள விட்டு போயிடுவோம் தெரியுதா, ஒரு காலத்துல போகும், ஒரு கூட குறையதும் செய்யும். அதனால நம்ம அனுபவிக்கலாம் தவிர அந்த நன்மை கூட நமக்கு நற்கதிக்கு சேர்க்குமானா சேர்க்காது. ஆனா அதை எங்க அது வந்து நல்லதா, அதை வந்து அருளா மாத்த முடியுமா? அந்த பணத்தை எப்படி மாத்த முடியும்னா, அடியார்களுக்கு ஒண்ணு செய்யணும். அடியார்கள் தேவையறிந்து செய்யணும். அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே செய்ய முடியலன்னா உணவிடலாம், வஸ்திரங்கள் கொடுக்கலாம், பண உதவி வேணா செய்யலாம். இன்னும் நம்மளால ஏன்று எதுவுமே முடியலன்னா இன்சொற்கள் சொல்லி மனசை மகிழ்விக்கலாம், திருவடி வணங்கலாம், இது போன்று செய்யலாம். அப்ப அடியார் பெருமக்களுக்கு சேவை செய்யும் பொழுது, தொண்டு செய்யும் பொழுது அந்த செல்வம் எல்லாம் நமக்கு அருளாக மாறுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அது போல இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, கருணை. அந்த திருமுகம் ஐயா நீ எனக்கு கொடுத்தது கருணை. ஏன்னா என்னுடைய செல்வம் வந்து குறையாத செல்வம் உன்கிட்ட வாங்கிட்டேன் நான், அதனால எனக்கு பலன் இல்லை. ஆனா அடியார் பெருமக்களுக்கு கொடுத்ததுனால எனக்கு அருளாக அது சேர்ந்தது. அந்த கருணையை நீதான் செய்தாய் அப்படின்ட்டு அந்த கருணையை முடிவு ஏது என்று அறிதல். இறைவன கருணைக்கு முடிவு இருக்கா? இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போதும் என் மீது நீ கருணை கொண்டு இருக்கின்றாய், அதற்கு நன்றின்னு சொல்லி அதை போற்றி வணங்க வார்த்தை இல்ல, அதுக்கு முடிவே இல்லைன்னு சொல்லி திருவடியை விழுந்து வணங்கி அவரும் வணங்குகின்றார். ஏன்னா மொழிகள் தடுமாற அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம திருமுகம் தந்து இறைவனை நேர்ல பாக்குறாங்க இல்லையா, அதனால மொழிகள் தடுமாற அந்த அளவுக்கு இன்பம், அந்த அளவுக்கு உள்ளத்துல ஆனந்தமும் அன்பும் பெருக கடியேறு கொன்றையார் முன் பரவி களி கூர்ந்தார். கடினா வாசனை, வாசனை பொருந்திய கொன்றை மாலையை சூடி இருக்கின்ற இறைவன் முன் பரவி, இறைவன் புகழெல்லாம் போற்றி பரவி களி கூர்ந்தார், மகிழ்ச்சியோடு வீற்றிருக்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனாரும். இவ்வாறு அடியார் பெருமக்கள் 2 பேரும் இறைவனை திரு ஆலவாயில் வீற்றிருக்கின்ற இறைவனை வணங்கி மகிழ்ச்சி கொள்கின்றார்கள். அடுத்தது 95வது பாடல். செம்பியனார் உடன் செழிய தாம் பணிந்து சேரருடன் நம்பியும் முன் புறத்து அணைய தண்ணிய பேர் உவகையால் உம்பர்பிரான் கோயிலில் நின்று உடன் கொண்டு போய் இருவருக்கும் பைம்பொன் மணி மாளிகையில் குறைவறுத்தார் பஞ்சவனார். அதாவது இங்க நிறைய அவங்க அரசர்களுடைய வேறு வேறு பெயர்கள் இருக்கு. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், நமக்கு வந்து குழம்ப கூடாதுன்றதுக்காக. செம்பியனார், அப்புறம் சிபி சக்கரவர்த்தி ஆட்சி செய்ததுனால சோழ அரசராக இருந்து சோழர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் செம்பியனார். உடன் செழியர் பாண்டியர், தாம் பணிந்து சேரருடன். அந்த ஒரு முதல் வரியிலேயே பாருங்க 3 ராஜாக்கள், 3 வேந்தர்களோட பேரும் வருது. செம்பியனார் ஆகிய சோழ ராஜா, உடன் செழியர் பாண்டிய ராஜா, தாம் பணிந்து சேரருடன், அவங்க அந்த ஊர்லயே இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து சேர ராஜாவாகிய சேரமான் பெருமாள் நாயனார் வந்த உடனே மூவரும் பணிந்து அவங்களோட சேர்ந்து நம்பியும், நம்பினா ஆடவர்களில் சிறந்தவராகிய நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் முன் புறத்து அணைய சுவாமி வணங்குறாங்க. வணங்கிட்டு அடுத்து வெளில வராங்க. புறத்துனா வெளியில அணைய வெளில வராங்க. நன்னிய பேர் உவகையால் உம்பர்பிரான் கோயில் நின்று உடன் கொண்டு மகிழ்ச்சி கொள்கின்றார்கள். எல்லாரும் இறைவனை வணங்கி மகிழ்ச்சி கொண்டு உம்பர்பிரான் உவகைனா மகிழ்ச்சி, நன்னினா தன்னை அடைந்த சுவாமியை தரிசிச்சதுனால உள்ளத்துல எழுகின்ற அன்போட உவகையால் உம்பர்பிரான் கோயிலில் நின்றும், உம்பர்னா தேவர்கள், தேவர்பிரான் தலைவனாகிய சிவபெருமானுடைய கோயில் நின்று வருகின்றார்கள். ஏன்னா அவங்க உம்பர்பிரான்னு சொல்லலாம், ஏன்னா தேவர்களுக்கும் தலைவன் சிவபெருமான் தான், தேவாதி தேவன். இன்னும் சொல்ல போனா அந்த திரு ஆலவாய வந்து அமைச்சதே வந்து இந்திரன் தான் இல்லைங்களா. இந்திரன் தான் வந்து திருக்கோயில் அமைக்கின்றான். கடம்ப வனமா இருக்கின்ற அந்த வனத்தை அழித்து அதை வந்து இறைவனுக்கு ஆலயம் அமைக்கின்றான். அப்போ உம்பர்களுக்கும் பிரானாகிய சிவபெருமான் கோயில் நின்று, அப்ப நான் அங்கிருந்து உடன் கொண்டு போய் இருவருக்கும்
இப்ப கோயில்ல தரிசனம் பண்ணியாச்சு, அடுத்தது அவங்க தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா? அப்ப உயர்ந்த அடியார் பெருமக்கள், அப்போ உயர்ந்த மாளிகையில இந்த பாண்டியராஜா கொண்டு போய் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானையும் சேரமான் பெருமாள் நாயனாரும் தங்க வைக்கிறாங்க. அதான் சொல்றாங்க, உடன் கொண்டு போய் இருவருக்கும் பைம்பொன் மணி மாளிகையில் பசிய பொன்னாலான மாளிகையா. இவங்க தங்க வைக்கப்பட்ட மாளிகை எப்படின்னா பொன்னாலானே, முழுவதும் பொன்னால் ஆன மணின அழகான மாளிகையில குறைவு அறுத்தார் பஞ்சவனார். இங்க பஞ்சவன் அப்படின்றதும் பாண்டியர்களோட பேர் தான். பாண்டியருக்கு நிறைய பேர் பார்த்துட்டோம் இல்லைங்களா? தென்னவன் அப்படின்ற பேர் பார்த்தோம், வழுதி அப்படின்றத பார்த்தோம், செழியர் அப்படின்னு பார்த்தோம். இப்ப பஞ்சவனார் அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய நாட்டுக்கு தேடி வந்திருக்காங்க, அவங்களை நல்லா பாத்துக்கணும். அதுவும் அடியார் பெருமக்கள் அப்படின்றதுனால உங்களை கோயில தரிசனம் முடிச்ச உடனே எங்க கூட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகிய பொன்னாலான மாளிகை கொண்டு போய் அவங்கள தங்க வச்சு குறைவு அறுத்தார் அப்படின்னா குறைவின்றி உபச்சாரம் செய்கின்றார்கள். என்ன குறைனா என்னன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சே ஆகணும், அதுதான் குறை. இப்போ உணவு அந்தந்த நேரத்துல சாப்பிட ஆகணும், தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் தான் குறை. அதை குறைவு அறுத்தாருன்னா அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சாங்க. உணவுக்கு கரெக்டா அந்த நேரத்துக்கு உணவு, தங்குறதுக்கு இடம், வேண்டிய வசதிகள் எல்லாரும். இப்ப அத்தனை பேர் இருக்காங்கன்னா இப்ப அரசோட அத்தனை பேருக்குமே இந்த வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அது போல குறைவு அறுத்தார். இந்த பாண்டிய வேந்தராகிய அந்த அரசர் பாண்டிய அரசர் சோழ அரசோட சேர்ந்து இவங்களை வணங்கி இவங்களுக்கு வேண்டிய அந்த பணிகள் எல்லாம் குறைவின்றி செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் சொல்லுது. அடுத்தது 96வது பாடல். உலமகிழ கும்பிட்டு அங்கு உறையும் நாள் உதியருடன் கிளர் ஒளிப்பூன் வன்தொண்டர் தாமிருந்த இடம் கெழுமி வளவனார் மீனவனார் வளம் பெருக மற்றவரோடு அளவலாவிய விருப்பால் அமர்ந்து கலந்து இனிதிருந்தார். அதாவது என்னன்னா பக்கத்திலே தங்க வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா இதெல்லாம் சொன்னது போல ஒரு மிக பெரிய சிவஸ்தலம்னா பக்கத்திலே தங்கி இருந்து சில நாள் ஒரு 1 வாரமோ 10 நாளோ இல்லை உங்களுக்கு மனசு விருப்பப்படுற வரையும் காலம் முழுவதும், அதாவது காலம் முழுவதும் காலையில 3 வேளையும் கூட என்ன பண்ணுவாங்க, தினம்தோறும் ஒரு முறை இல்லைன்னா 3 வேளையும் அப்படின்னு சொல்லிட்டு சிவஸ்தலங்கள் சென்று வணங்குவாங்க. அது போல பக்கத்துல இருக்கிற மாளிகையில இருந்துட்டு ஒரு பல முறையும் சென்று என்ன பண்றாங்க, மதுரையில வீற்றிருக்கின்ற இறைவனை வணங்குகின்றார்கள். உலமகிழ கும்பிட்டு அங்கு உறையும் நாள், உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படுமாறு அன்போட வணங்கி அங்கு உறையும் நாள் தங்கி இருக்கும் பொழுது உதியருடன், முதலே சொன்ன இல்லைங்களா, உதியர்னா சேர ராஜாவுடன் கிளர் ஒளிப்பூன் வன்தொண்டர், அதாவது வன்தொண்டர்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தெரியும், எப்போதும் திருமண கோலத்துல இருப்பார். அப்ப எப்பவும் மலர் மாலைகள் அணிஞ்சிருப்பார், நிறைய தங்க ஆபரணங்கள். ஏன்னா சுவாமியே கொடுப்பாரு. அவரு எங்க போய் கேட்டாலும் தீர தீர என்ன பண்ணுவாரு, சுவாமி அவருக்கு மிகுந்த செல்வங்கள் கொடுப்பாங்க. கற்பனையோடும் எட்ட முடியாத செல்வம். ஒரு நாகப்பட்டினத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இன்னொரு முறை எப்படி கேட்பாருன்னா, திருவாரூர்ல எவ்வளவு செல்வம் இருக்கும் அதுல 3ல் 1 பகுதி எனக்கு வேணும்னு கேட்டு வாங்குவார். ஒரு நாடு சொல்லுவாங்கல்ல, ஒரு நாட்டையே விலைக்கு வாங்குற, ஒரு ஊரையே வாங்குறான்னு. அது போல அந்த ஊர்ல எவ்வளவு செல்வம் நிறைஞ்சிருக்கோ அதுல 3ல் 1 பங்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவார் சுவாமி கிட்ட. அது போல மிகுந்த செல்வங்க. நமக்கு இதுவும் தெரியும் இல்லைங்களா. நமக்கு அடுத்தது திருப்புகலூர் செல்லும் பொழுது சுவாமி பொன் வேணும்னு கேட்பாரு. அது உடனே கொடுக்க மாட்டார். உடனே என்ன பண்ணுவாரு, சரின்னு சொல்லிட்டு கோயில் வெட்டி ஊரும் போக மாட்டார். அந்த கோயிலுக்கு வெளியில என்ன பண்ணுவாங்கன்னா, கோயில் கட்டுறதுக்காக செங்கல்லாம் இருக்கும். இந்த செங்கல்லாம் தலையில வச்சு கொஞ்சம் உயரமா வச்சு நம்ம மேல போட்டிருக்க உத்திரியம் துணியை அது மேல போட்டு படுத்திருப்பார். துணி எஞ்சி பார்த்தோம்னா அதெல்லாம் பொற்கள்லாம் மாறி, பொன்னால் ஆன கல்லு செங்கல் கட்டி எல்லாம் என்ன மாறினா பொன் கட்டிகளா மாறி இருக்கு. அப்பதான் அந்த பாடுபட தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாரினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழீர் பாடுவேன் புலவீர்கள் அப்படின்வாங்க. இன்னும் மற்றவங்க எல்லாம் பாடாதீங்க, ஏன்னா மற்றவங்க கொடுத்தா நிறையாது, இறைவன் கொடுத்தா மட்டும்தான் அது அரு செல்வமா இருந்தாலும் குரு செல்வமா இருந்தாலும் நிறையும். அதனால இறைவனை பாடுங்கள்ட்டு இறைவனோட பெருமை சொல்வார் இல்லைங்களா. அப்ப எதுக்காக சொல்றேன்னா, இந்த சுவாமியோட கட்டளைப்படி எப்போதும் திருமண கோலத்துல இருன்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான்ட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதனால இந்த திருமண கோலத்துல இருக்கிறதுனால எப்போதும் ஒளி வீசுகின்ற அந்த தங்க அணிகலங்களே அணிஞ்சிருக்கிறார். அததான் சொல்றாங்க, கிளர் ஒளி அப்படியே நல்லா வீசுதான். அத்தகைய ஆபரணங்கள் பூர்ண ஆபரணங்களை அணிந்திருக்கின்ற வன்தொண்டர்
தாம் இருந்த இடம் கெழுமி. அவங்க தங்கியிருந்த இடத்துக்கு இப்ப ராஜாக்களுக்கு பேருக்கு தங்க வச்சுட்டு போகல. அவங்க இருந்த தினமும் என்ன பண்றாங்கன்னா, பாண்டிய ராஜாவும் சோழ ராஜாவும் சுந்தரமூர்த்தி நாயனார் தங்கியிருந்த இடத்துக்கு அவங்ககிட்ட பேசி மகிழ்ந்து அவங்களோட ஆசை பெற்று இறைவனோட பெருமைகள் எல்லாம் அவங்க சொல்ல கேட்டு, அடியார் பெருமக்கள் பேசினா அதுதான் பேசுவாங்க, அதுதான் பேசணும், அதுதான் பேசுவாங்க. இறைவனுடைய பெருமைகள் எல்லாம் பேசி மனமகிழ்வார்கள். அது போல அவர் இருந்த இடம் கெழுமினா அந்த இடத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தங்கி இருக்கின்ற பொன் மாளிகைக்கு வளவனார் சோழ ராஜாவும் மீனவனார், ஏன்னா பாண்டியர்களுடைய சின்னம் கொடியில இருக்கிற சின்னம் மீன் சின்னம் இல்லைங்களா, அதனால மீனவனார், மீனவன் எத்தனை பேர் வருது பாருங்க அவருக்கு. செழியர்னு சொல்லிருக்கோம், நம்ம தென்னவர்னு சொல்லியிருக்கோம், வழுதியார் சொல்லியிருக்கோம், பஞ்சவனார் சொல்லியிருக்கோம், இப்ப மீனவனார். அப்ப அந்த பாண்டிய ராஜாவும் சேர்ந்து வளம் பெருக மற்றவரோடு வளம். இப்ப என்ன இவங்க குக்குடி பேசுறதுனால என்ன வளம்னா, ஒரு நாடும் நட்பு கொண்டு இருந்தா அப்ப சண்டை வராது. சண்டை வந்தாலும் என்ன ஆகும், அந்த காலத்துல போர்னா நாட்டுல இருக்கிற மக்கள் செல்வம் அழியும், நிறைய பொருள் செல்வம் அழியும், ரொம்ப நலிந்த நிலைக்கு வந்துடும். அப்படி இல்லாம நட்பு கொண்டு இருந்தா அவங்களுக்கு வேண்டிய உதவி இவங்க செய்வாங்க, அப்ப சிறப்புற்று இருக்கும். அந்த செல்வம் மட்டும் இல்லாம அடியார் பெருமக்களை வணங்குறதுனால அருள் செல்வமும் பெறுகின்றார்கள். இப்ப நட்பு கொண்டதுனால அந்த அந்த நாட்டை காக்கின்ற அந்த நன்மை மட்டும் இல்லாம அருள் செல்வமும் பாண்டிய ராஜா பெறுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமையை சொல்றாங்க. வளம் பெருக மற்ற அவரோடும் அளவலாவி அடியார் பெருமக்கள் என்ன பண்றாங்க, அன்போடு ஒருத்தர் இறைவன் பெருமையை புகழ்ந்து பாடிக்கொண்டு விளங்குகின்றார்கள். விருப்பால் அமர்ந்து கலந்து இணைந்திருந்தார். அப்போ ஒருத்தவங்களோட அந்த உணர்ச்சி, அன்பு உணர்ச்சி கலந்து அங்க வீற்றிருக்கின்றார்கள். இன்னும் ஒரே ஒரு பாடல் மட்டும் பார்ப்போம் நேரம் கருதி. அந்நாளில் மதுரை நகர் மருங்கு அரணார் அமர்பதிகள் பொன்னாரம் அணிமார்பில் புரவலர் மூவரும் போத சென்னாவின் முனைப்பாடி திருநாடர் சென்றிரஞ்சி சொன்மாலைகளும் சாத்தி தொழ திருப்பூவனத்து அணைந்தார். அதாவது என்னன்னா, அந்த நாளில் இப்ப என்ன பண்ணாங்க, மதுரையம்பதியில தங்கி இருக்காங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற ஊர்களுக்கு எல்லாம் சென்று வணங்கி திருப்பி மதுரையம்பதிக்கு வந்துருவாங்க. அது போல பல தலங்கள் வணங்குறாங்க. அதுல முதல்ல என்ன சொல்றாங்க, திருப்பூவனம் அப்படின்ற திருத்தலம் சொல்றாங்க. அந்நாளில் மதுரை நகர் மருங்குனா பக்கத்துல அரணார் அமர்பதிகள் சிவபெருமான் வீற்றிருக்கின்ற பதிகள் பொன்னாரம் அணிமார்பில் புரவல்னா 3 அரசர்கள், 3 வேந்தர்களும். அரசர்னாலே தெரியும் இல்லையா, அப்ப அணிகலன் அணிஞ்சிருக்காங்க. என்ன அணிகலன்னா பொன்னாரம், பொன்னால் ஆன அணிகலன்களே அணிஞ்சிருக்கின்ற 3 அரசர்களும் 3 வேந்தர்களும் 3 பேருமே சேர்ந்து போறாங்க திருத்தலங்களுக்கு எல்லாம். 3 வேந்தரும் ஒன்னாக சென்று இறைவனை வணங்குகின்றார்கள். யாருடனா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானோட தலைவராகி அவர் முன் செல்ல பின்னாடி 3 பேருமே போய் திருப்புவனத்துக்கு செல்கின்றார்கள். சென்னாவின் முனைப்பாடி திருநாடர் சென்று இறைஞ்ச, அதுதான். அதாவது சென்னா அப்படின்னு சொன்னா செம்மை பொருந்திய நான், அதாவது என்னன்னா சிவபெருமான் புகழையே பாடக்கூடிய நான். அதான் பேசினாலும் சுவாமியோட பெருமை தான் பேசுறது, பாடினாலும் இறைவனுடைய புகழை தான் பாடுவது. அத்தகைய பெருமை பொருந்திய முனைப்பாடி நாடு. தெரியும் நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அவதாரம் செய்தது திருமுனைப்பாடி நாடர், திருமுனைப்பாடி. அப்பதான திருமுனைப்பாடி நாடர்னா இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை குறிக்கின்றது. அப்படி தன்னுடைய நாவினால பாடுகின்ற அந்த திருமுனைப்பாடி நாடரோட சேர்ந்து பொன்னாரம் மார்பில் அணிந்திருக்கின்ற 3 வேந்தர்களும் சென்று இறைஞ்சி சிவஸ்தலங்கள் தோறும் போய் வணங்குகின்றார்கள். சொல் மாலைகளும் சாத்தி துழ, நம்ம சொன்னது மாதிரி சொல் மாலைகள், சொல்லால் ஆன மாலைகளை சாத்தி தொழ திருப்பூவனத்து அணைந்தார். திருப்பூவனத்துக்கு வருகின்றார்கள். இன்னொரு 5 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பாடல் பார்த்துக்கோம். திருப்பூவனத்துக்கு வருகின்றார்கள். வந்த உடனே நீரு திருப்பூவனத்துக்கு அணித்து ஆக நேர் செல்ல மாடு வரும் திருத்தொண்டர் மன்னி அப்பதி காட்ட தேடுமறைக்கு அரியாரை திருவுடையார் என்று எடுத்து பாடு இசையில் பூவனம் ஈதோ என்று பணிந்து அணைவார். அதாவது 3 அரசர்களும் வராங்க. இது பதிகத்துல சொல்லுவாங்க, 3 வேந்தர்களும் ஒன்னா இறைவனை வணங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தகைய பெருமைக்குரியது. இந்த பெருமைக்குரியதுன்னு சொல்றது அரசர்களுக்கு தான் பெருமை, இறைவனுக்கு பெருமை கிடையாது. 3 அரசர்களும் ஒன்னா வராங்க. அது எப்படி வராங்கன்னா, நீடு திருபுவனத்து, நீடுனா எப்போதும் நிலை பெற்றிருக்கின்ற, அப்படின்னா சிவபெருமான் வீற்றிருக்கிறதுனால எப்போதும் சிறப்புனை உடைய அந்த திருப்பூவனத்துக்கு அணித்து ஆக கிட்ட வராங்க. 3 வேந்தர்களோட சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வரும் பொழுது நேர் செல்ல மாடு வரும் திருத்தொண்டர் மன்னி அப்பதி காட்ட,
இப்ப அந்த ஊர்ல இருக்கிற அடியார் பெருமக்களும் கூட வராங்க, அவங்க வழி காட்டுறாங்க. இல்ல நம்ம அதான் புதுதா ஒரு ஊருக்கு போகும்போது அங்க விசாரிச்சுட்டு போவோம் இல்லைங்களா? அப்ப அதே போல மாடுனா பக்கத்துல வரும் திருத்தொண்டர்கள் மன்னிய எப்போதும் நிலை பெற்றிருக்கின்ற, ஏன்னா சிவபெருமான் வீட்டு இருக்கிறதுனால எப்போதும் நிலை பெற்றிருக்கின்ற திருப்புவனம் இதுதான் அப்படின்னு வழியை காட்டுறாங்க. காட்ட தேடுமறை அறியாரை, சிவபெருமான பலவாறு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப அதே போல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தேடு மறைக்கு அறியாரை, மறைகள் இறைவனை தேடுகின்றது, ஆனால் மறைகளால இறைவனை புரிஞ்சுக்க முடியல, அறியாமை அப்படின்றாங்க, அறியாரை அப்படின்னு சொல்லிட்டு. ஆச்சரியமா இருக்கும். சுவாமியுடைய மொழியே வேதம் தான் இல்லைங்களா? ஏன் சுவாமி அந்த வேதத்தை சொல்றாருன்னா, வேதத்துலதான் எல்லா அறங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றது. திருமந்திரமே என்ன சொல்லுது? அதாவது வேதத்தை விட்ட மேலான அறம் இல்லைன்னு சொல்லுது. வேதத்துல எல்லா அறங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லுது இல்லையா? இந்த அறம் உலகத்துல நிலைநாட்டப்படணும்ன்றதுக்காக சுவாமி என்ன பண்றாரு? தன்னுடைய மொழியையே வேதத்தையே மொழியாக கொண்டிருக்கின்றார் நம்மளுடைய சிவபெருமான். ஆனா அந்த வேதங்களாலும் இறைவனை அறிய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அத்தகைய பெருமை வாய்ந்தவர் இறைவன். அடியார் பெருமக்களுக்கு மட்டுமே இறைவன் உணர்வார்கள் தவிர உணர முடியாதவன், எளிதில் அறிய முடியாதவன் சிவபரம்பொருள். அத்தகைய வேதங்களும் அதான் சொல்றாங்க பாருங்க, தேடு மறைக்கு அறியாரே, மறைகள் தேடிக்கொண்டே இருக்கின்றது, அதற்கும் அறியவனாகிய, ஆனா அவ்வளவு பெருமை உடையவராகிய இறைவனை திருவுடையார் இல்லையா? ஏன்னா திருவுடையார், அதனாலதான் வேதங்களாலும் அறிய முடியாது. அத்தகைய திருவினை உடையவராகிய சிவபெருமான் ஆரம்பிச்சு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாடார். திருவுடையார் என்று எடுத்து பாடும் இசையில் பூவனம் ஈதோ என்று பணிந்து அணைவார். இவ்வளவு பெருமைக்குரிய திருப்பூவனம் ஈதோ இதுதானோ, இத்தனை பெருமைக்குரிய திருப்பூவனம் இதுதானோன்னு சொல்லிட்டு அந்த பதிகத்துல இறைவனுடைய புகழையெல்லாம் பாடிக்கொண்டு அந்த திருப்பதிக்கு அணைகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேந்தர்களும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருட்பயணம் செய்து திருப்புவனத்துக்கு வந்திருக்காங்க. இறைவனோட புகழை பாடி வணங்குகின்றார்கள். இதற்கப்புறம் மற்ற எந்த சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் சென்று வணங்குகின்றார்கள். சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமனுடைய கூட்டினால், அவரோட அருளினால் இன்னும் என்னென்ன அவங்க வாழ்க்கையில அருள் திருவிளையாடல்கள் எல்லாம் நிகழுது அப்படின்றத இறைவன் திருவருளால் வரும் வாரங்களில் சிந்திப்போம் என்று கூறி ஒரு நிமிஷம் பேசிட்டு சிவாய நம்ம திருவடி வணக்கம்மா. திருச்சிட்டம்பலம். அம்மா சாருமதி அம்மா, நீங்க கிட்ட இருந்து பார்த்து கொஞ்சம் முடிக்கல. சரிங்க சாருமதி அம்மா நான் பாக்குறேங்கம்மா. சிவாயனம்மா திருவடி வணக்கம். கேக்குதா? கேக்குதுங்கம்மா. கேக்குதுங்களாம்மா உங்களுக்கு? அம்மா எல்லாரும் கேக்குதா? கேக்குதுமா? சரிங்கம்மா. அம்மா இன்னைக்கு நல்லா இருந்ததுங்கம்மா வகுப்பு, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. என்னன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் ஆகட்டும், நம்ம சேரமான் பெருமான் ஆகட்டும், அடியார்கள் யாரா இருந்தாலுமே என்னன்னா சுவாமிய எப்படி உருகி உருகி நினைச்சிட்டு அவங்களோட சிந்தனை பூரா அந்தந்த தலங்களுக்கு போகும்போதும் சரி, சுவாமிய பார்க்கணும், அவரை வணங்கணும், அதை எப்படியெல்லாம் உருகி வணங்கணும், கண்ணீர் மல்கி வணங்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட இருந்தது. அதாவது நம்ம யார் கூட சாடுறோமோ அவங்களோட பண்பு தான் நமக்கு வரும். அதே மாதிரி நம்ம அடியார்களோட சார்ந்து இருந்தோம்னா நமக்கு நம்ம எப்படி இருப்போம், அந்த பக்தி நம்ம கிட்ட எப்படி ஆழமா நம்ம மனசுல பதியுங்கிறத இன்னைக்கு வகுப்புல புரிஞ்சுக்கிட்டோங்கம்மா. சுந்தரமூர்த்தி நாயனார் கூட சேரமான் பெருமான் எல்லா தலங்களுக்கும் போறாங்க. அதாவது அவரு எப்படி சுவாமிய நினைச்சிட்டே போறாரோ, அவருக்கு அருள் புரிஞ்சிருக்காரோ அதே மாதிரி இவருக்கும். அதே மாதிரி நம்மளும் அடியார்களோட நம்ம இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பெருமான உணர முடியும். அவங்கள அவங்களோட அருளையும் நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத சொன்னீங்கம்மா. அப்புறம் அந்த செல்வம் நமக்கு எப்பயுமே நிலையானது கிடையாது. அந்த செல்வம் நமக்கு எப்பயுமே எதையுமே நமக்கு இன்பத்தையோ இதையோ பேரின்பத்தையோ நமக்கு கொடுத்துறாது. பெருமானோட அருள் மட்டும்தான் நமக்கு இன்பத்தை கொடுக்கும். அவரோட அந்த அருள் மட்டும்தான் நிலையான செல்வங்கிறதையும் உணர்த்தினீங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோங்கம்மா. சிவாயனம்மா. அம்மா வேற யாராவது பேசுறது இருந்தா பேசலாங்கம்மா. சிவாயனம்மா திருவடி வணக்கம்மா. சிவசங்கரி அம்மா திருவடி வணக்கம்.
இன்னைக்கு ரொம்ப அருமையாக வகுப்பு எடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது இந்த அடியார்கிட்ட எப்படி இருக்கணும், அடியாரோட சேர்ந்து எப்படி நம்ம திருத்தல பயணம் போகும்போது பெருமானை எப்படி நம்ம உள்வாங்கி நம்ம வந்து உணர்வு பூர்வமாக அனுபவிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க. நாங்கள் அந்த கட்டத்தை தாண்டி வந்துட்டோம். இனிமேல் நம்மளுக்கு பெருமான் வாய்ப்பு கொடுப்பாரான்னு தெரியல. இருந்தாலும் மனசாலே நீங்கள் சொன்னதெல்லாம் நினச்சி நாங்கள் அவங்க கூடயே போய் அந்த யாத்திரையெல்லாம் பார்த்த மாதிரி ஒரு உணர்வு எங்களுக்கு வந்தது. ரொம்ப ரொம்ப அருமையாக நல்லா சிறப்பாக இருந்தோம்மா. நாங்கள் மனசாலே இனிமேல் பெருமான் பூசலார் நாயனார் கோயில் கட்டின மாதிரி மனசாலே நம்ம அடையார் கூட போகிற மாதிரியும் அந்த கோயில் இறங்குற மாதிரி இந்த கோயில் வணங்குற மாதிரியும் நாங்கள் அப்படியே பாதசம் பண்ணி பெருமானை அருளப்படணுமா. திருச்சிட்டம்பலம் சிவாயினம். ரொம்ப அருமையாக இருக்குமா வகுப்பு. ரொம்ப நன்றிம்மா. திருச்சிட்டம்பலம். அம்மா புஷ்பலதா அம்மா வாழ்த்து பாடல் பாடுங்கம்மா. வான்முகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோனூரை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிடல் தழந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வேற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க சேவேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். அருமையம்மா. இன்னைக்கு பாண்டியருடைய 5 பேர்கள் இது தென்னவன்